பருவத்தில் உணவு என்ற படத்தை நம்ம பார்க்க போகிறோம். உணவு அப்படின்னா அந்த உணவானது வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தேவைகளாக ஒன்றாக இருக்கிறது. இது அந்த உணவு எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குறதுக்கும் தேவையான ஆற்றலை உணவுலேருந்து கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இந்த உணவு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறது. நாம் விளம்பரங்களை பார்த்து துரித உணவுகளை ஈர்க்கப்பட்டு அதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய கெடுதல் ஏற்படுகிறது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவையான தரும் உணவு வகைகளை நம்ம சாப்பிடணும். அதை எப்படி சமைக்கிற முறைகள், எப்படி அந்த உணவை வீணாக்காமல் இருக்கிறது, அதோட முக்கியத்துவம், அதெல்லாம் பற்றி நம்ம அந்த உணவு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உணவில் நமது அன்றாட வாழ்வில் உணவுக்காக நம்ம தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்து இருக்கிறோம். அந்த உணவுகளை பச்சையாக உண்ணலாம். அப்படி சில வகையான உணவுகளை நம்ம பச்சையாக உண்ணலாம். பெரும்பாலான உணவுகளை சமைக்கப்பட்டால்தான் அந்த உணவுகளை நம்ம சாப்பிட முடியும். அதை எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பச்சையான உணவு அப்படின்னா சமைக்காத உணவு, அதாவது பச்சையான உணவுனா சமைக்காத உணவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சமைக்காமல் அப்படியே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது பச்சையான உணவு அப்படின்னு சொல்கிறோம். அதை சமைக்காத உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பழங்கள், கொட்டை வகைகள், சில காய்கறிகள், கிழங்குகள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பச்சையாக சாப்பிட்றோம். சில பருப்பு வகைகளையும் தானியங்களையும் சமைக்காமல் நம்ம சாப்பிட்றோம். அப்படியே நம்ம உணவு, அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் உண்பதற்கு முன் சுத்தமான நீரால் கழுவிட்டு தான் சாப்பிடணும். நாம் பச்சையாக உண்ணும் சில உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கொட்டை வகைகள், அதெல்லாம் என்னது பச்சையாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமைத்த உணவு அப்படின்னா அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மளால் பச்சையாக உண்ண முடியாது. உணவினை உண்பதற்கு முன் வெப்பத்தை பயன்படுத்தி அவற்றை வேக வைத்து உண்ணக்கூடிய உணவு தான் சமைத்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சமைத்த உணவுனா என்ன, அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியாது. அந்த உணவினை உண்பதற்கு முன் வெப்பத்தை பயன்படுத்தி அவற்றை வேக வைத்து உண்ணக்கூடிய உணவு தான் சமைத்த உணவு அப்படின்னு சொல்கிறோம். நாம் ஏன் உணவை சமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைத்த உணவு எளிதில் செரிமானமாகும். சமைக்கிறதுக்கு முன்னாடி உணவுப் பொருட்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம சமைக்கிறதுனால நிறையா கிருமிகள் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமையல் உணவிற்கு சுவை மற்றும் வாசனையை சேர்க்கக்கூடியது. அதனால் சமைத்த உணவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. தேன் மட்டுமே கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருள். தேன் மட்டுமே கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமைக்கும் முறைகளும் பழக்க வழக்கங்களும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வேக வைத்தல், ஆவியில் வேக வைத்தல், அழுத்த சமையல், வறுத்தல், பொரித்தல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. வேக வைத்தல் அப்படின்னா உணவுப் பொருளானது கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. என்னென்ன வேக வைக்கிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்காக அரிசி, முட்டை. அடுத்தது ஆவியில் வேக வைத்தல் அப்படின்னா, இது பாத்திரத்தில் உணவை எடுத்துக்கொண்டு அதை கொதிக்கும் நீரில் மேலிருந்து எழுப்பி வரும் நீராவியால் சமைக்கும் முறை தான் எடுத்துக்காட்டு இட்லி, இடியப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.